வணக்கம். நான் டாக்டர் காசி செல்லப்பன். கிரியேட் ஃபெர்டிலிட்டி கிளினிக் பெங்களூரில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் ஒவேரியன் ரிசர்வ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவேரியன் ரிசர்வ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஓவரியில் எவ்வளவு முட்டை இருக்குது அப்படிங்கிறதோட அளவு தான் ஒவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண் குழந்தை பிறக்கையிலேயே அதுக்கு தேவையான அளவான முட்டைகள் இந்த ஓவரிக்குள்ளே இருக்கும். இந்த ஒவேரியன் ரிசர்வ் வயசாக ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எப்படின்னா, சின்ன வயசில் இருக்கையில் உங்களுக்கு நிறைய முட்டைகள் இருக்கும். அதே நேரத்தில் 35 வயசுக்கு அப்புறமா அந்த வீழ்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு முட்டை கம்மியாக இருக்கும். அது நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்க காமனாக கேட்குற கேள்வி, முட்டையோடைய எண்ணிக்கையை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா உங்களோட ரீப்ரொடக்டிவ் லைஃபுக்கு தேவையான எல்லா முட்டையுமே நீங்கள் பிறந்ததுலேருந்தே கேரி பண்ணுற ஒரு விஷயம். அதனால் இதை நம்மளால் கூட்ட முடியாது. அதனால தான் ஒரு பெண்ணோட வயசும் அவங்கக்கிட்ட இருக்கிற முட்டையோடைய வயசும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஆணோட விந்தை பற்றி கம்பேர் பண்ணோம் முட்டையோட அப்படின்னு பார்த்தா, டெஸ்டிஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்பெர்ம்ஸை. ஸோ டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நிறைய நாளைக்கு இருக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆனால் முட்டை அப்படி கிடையாது. முட்டையோடைய அளவை மட்டும்தான் நம்ம அசஸ் பண்ண முடியும், அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியாது. அதனால தான் எக்ஸ் ஆர் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இருக்கிறது வெளியே வர்றது ரிலீஸ்ட் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ முட்டையோடைய அளவு 35 வயசுக்கு மேலே தான் வேகமாக விழுக போகுது அப்படின்னா, அது வரைக்கும் எல்லாருக்குமே அதே அளவில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்னா இது வேறு வேறு ஃபேக்டர்ஸ், இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது போக அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சின்ன வயசில் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கையில் அது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ ஒவேரியன் ரிசர்வை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக பண்ணலாம். அது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன முட்டைகள் ஓவரியிலேருந்து தேல் ரிலீஸ் திஸ் ஹார்மோன் கால்ட் ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இப்போ இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோனோட அளவை வச்சு உங்களுடைய ரிசர்வ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர் ஒரு கிளியர் கட் இவ்வளோ முட்டை இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லாது. பட் இது போதுமானதாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் இதுலேருந்து தெரிய வரும். இப்போ வேறு விதமாக முட்டையுடைய ரிசர்வ் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டெஸ்ட்டுக்கு பேர் ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். இப்போ ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுங்கிறது ஒரு ஓவரியை ஸ்கேன் பண்ணி அந்த ஓவரியில் எவ்வளவு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன முட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது ஒரு ஓவரியோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. இதில் கருப்பாக ரவுண்டாக நீங்கள் பார்க்குறது தான் ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள்ஸ். அப்போ அதோடைய அளவை மெஷர் பண்ணுவோம். அது போக எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணிவிட்டு 2 ஓவரிக்கும் டோட்டலாக ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய ரிசர்வ் நார்மலாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் மாதம் வேறுபடும். அதே நேரத்தில் முதல் மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் ரொம்ப வீழ்ச்சியோ வித்தியாசமோ தெரியாது. இந்த 2 டெஸ்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் உங்களுடைய ஒவேரியன் ரிசர்வ் நார்மலாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி. இது போல் வேறு பிளட் டெஸ்ட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டோ இல்லை ஆன்டி முலேரியன் ஹார்மோன் லெவல் அளவுக்கு உங்களுக்கு ப்ரிசைஸாக இருக்காது. அதர் டெஸ்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு பீரியட் ஆகி 3 நாளைக்குள்ளே நம்ம FSH பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸும் பண்ணி பார்க்கலாம். AMH பிளட் டெஸ்ட்டாக இருக்கிறதுனால லேப் டு லேப் வேரியபிலிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஆனால் ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அல்ட்ராசவுனோகிராஃபர் மேலே டிபெண்ட் ஆகும். அதனால் ஒருத்தருக்கு ஒரு நம்பர் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு 1-2 கூட கிடைக்கலாம். ஸோ ஒரு இன்டர் அப்சர்வர் வேரியபிலிட்டி கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரிசர்வ் நம்பர்ஸ் டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம மேனேஜ் பண்ணுறது நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணணுன்னு விருப்பப்படுவீங்க. ஸோ அதுக்கு டைம் எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு ரஃப்பாக கணிக்கலாம் அதையும். அதே நேரம் இல்லை நாங்கள் மாத்திரை மட்டும் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் மாதத்துக்குன்னு நினைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபீஸிபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் பண்ணால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதே ஒவேரியன் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் IVF வில் பி அ பெட்டர் வே ஃபார்வர்ட். ஆனால் IVF எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது குவெஸ்டினபிள். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம IUI கன்சிடர் பண்ணலாம்.
பண்ணலாம். ஐயுஐயும் கூட நீங்கள் வந்து மாத்திரை போட்டோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தோ இல்லை மாத்திரையும் இன்ஜெக்ஷன்ஸ் காம்பினேஷன்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணி முட்டை வளர்ச்சி ஏற்படுத்தி நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் வந்து உங்களுக்கும் டாக்டர்ஸுக்கும் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஃப்யூச்சர் மேனேஜ்மெண்ட் பிளானிங்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுனாலோ கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை இமெயில்லையோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.